எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லும் தொடர் செய்தியாகும். ஆக இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக பொறுப்பாளர் டெல்லியில ஏஐ செய்திகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. திமுக பேச்சுவார்த்தை குழு முதல்வரை சந்திச்சோம், டிசம்பர் 15க்குள்ள அந்த இறுதி முடிவுக்கான ஒரு தகவலை சொல்லுங்க அப்படின்ற பேச்சுகளும் இன்னும் சொல்லல அப்படின்றது அது சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் அடுத்த கட்ட வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும், திமுக இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இல்ல. நாங்க இப்போ தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதே போன்று பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு குழுக்களும் நியமித்திருக்கிறோம். முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருடைய தலைமையில் பல குழுக்களை நியமித்திருக்கிறோம். விளம்பர குழுக்கள், அதே போன்று மாநாடு குழு, நிதிக்குழு, வரவேற்பு குழு, எல்லா குழுக்களையும் அமைத்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எப்பொழுதுமே எங்களுக்கு பீகார்ல, மகாராஷ்டிரால இந்த கூட்டணி பேசும்பொழுது எங்க எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கி நேரம் இல்லாததால் வேட்பாளர்களின் தேர்வு தொய்வு ஏற்படுகிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பீகார்ல 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் கடைசி நாள் அப்படின்னா காலையில வரைக்கும் பி ஃபார்ம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றதான் எங்க பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், நாம் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதும் மாநாட்டுக்கு வருவதும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.